எங்க ஊர் கவுன்சிலர் ரவுடி பசங்களை வச்சுக்கிட்டு என் பிள்ளைய உயிரோட எரிக்க பாக்குறாருங்க. நியாயம் கேட்டா எட்டி உழைக்கிறாரு. நீங்க தான் காப்பாத்தனையா, நீங்க தான் காப்பாத்தணும். ஐயோ, நேரங்காலம் தெரியாம காலில் வந்து விழுந்துகிட்டு ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் குடியா? கைச்சட்டக்காரனுக்குலாம் நல்லது கெட்டது கிடையாதா? ஐயா, உங்க வீட்டுல தாராளமா ஆனா என் வீட்டுல கெட்ட காரியம் நடக்க வேண்டாங்க. ஐயா, நீங்க மட்டும் வரலன்னா என் பிள்ளைய உயிரோட பார்க்க முடியாது. ஐயா, நீங்க தான் காப்பாத்தணும். பொன்னுசாமி, நீ ஊர்வலத்தை நடத்திட்டு போ. நான் போய் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வந்துடுறேன். சரி வாயா. நமக்குத்தான் பொண்டாட்டிங்களும் சரியில்லை, பிள்ளைங்களும் சரியில்லைன்னா ஊர்ல எல்லாருக்கும் அப்படித்தான் போல் இருக்கு. அது சரி, யார் தலையெடுத்து யார் மாத்த முடியும்? நீங்க சும்மா நிக்கிறீங்க, பாத்தீங்க பிரியாணி போடுவாங்க. பெரிய பிரியாணியா போடுவாங்க. ஆமா, நீ முதல்ல சொல்லு, மாப்பிள்ளை வீட்டுக்காரனா பொண்ணு வீட்டுக்காரனா? இல்லையா, முக்கியமான விஷயத்த பேசிட்டு இருக்கும் போது மாப்பிள்ளை வீட்டுக்காரனா பொண்ணு வீட்டுக்காரன் போது யாத்தன. ஆமா, பிரியாணி தானே வேணும். வா, ஸ்டேஷனுக்கு வா, வெங்காயத்தோட சாப்பிடலாம். வாடா. இன்னையா பாத்துட்டீங்க, கொடுத்துக்கையா. ஐயா, என் பையனை ஒண்ணு பண்ணிடாதீங்க. ஐயா, என் பையனை ஒண்ணு பண்ணிடாதீங்க. ஏதாவது பேசுறேன், உன்னைய சேர்த்து குடிச்சிருவேன். ஐயா, நீங்க சொல்லுங்க, இனிமே என் பையன் எந்த தப்பும் பண்ண மாட்டான். விட்டுட சொல்லுங்க ஐயா, ஐயா, விட்டுடுங்க ஐயா, விட்டுடுங்க. என் பையனை ஒண்ணு பண்ணிடாதீங்க ஐயா. கேளுங்க ஐயா, ஊரை விட்டு ஓடி போயிடுறேன். ஏதாவது பேசுறேன், உன்னைய சேர்த்து குடிச்சிருவேன். கேளுங்க ஐயா. ஐயா, ஒருத்தனை உயிரோட கொடுத்துறத ஜனங்க வேணா வேடிக்கை பார்க்கலாம். ஆனா போலீஸ்காரங்க வேடிக்கை பார்க்க முடியாது. நிறைய ஸ்டேஷனுக்கு ஒருத்தர் வேணா உள்ள முடிச்சு போடலாம். ஆனா ஒரு ஊரையே உள்ள போட முடியாது. ஏன்னா ஊர் பஞ்சாயத்து எடுத்த முடிவு இது. பஞ்சாயத்துல எடுத்த முடிவா? என்னையா சொல்ற? ஆமாங்க, இவர் எங்க ஊர் கவுன்சிலர். இவர் பொண்ண ஒரு திருட்டு போய் எடுத்துட்டோம்னா அதை நாங்க வேடிக்கை பார்க்கணுங்கிறீங்களா? திருட்டுத்தனமா தாலி கட்ட போறவனை தகராறு பண்ணி புடிச்சிட்டு வந்திருக்கிறோம். அவனை இதே இடத்துல ஐயா கையால நெருப்பு வச்சு கொடுத்துன்னு ஆசைப்படுறோம். இதுதாங்க எங்க தீர்ப்பு. ஐயா, என் பிள்ளையும் இவர் பொண்ணும் ஓடி போறது வாசம் தாங்க. சட்டப்படி கோயில்ல கல்யாணம் பண்ணிக்க நினைச்சதும் வாசம் தாங்க. ஆசைப்பட்ட ரெண்டு பேரையும் வாழ வைக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஆனா என் பிள்ளைய அரக்கத்தனமா உயிரோட கொடுத்தணும்னு இவரு நினைக்கிறாரு. ஐயா, இதுக்கு நீங்க தான் நியாயம் சொல்லணும். அவங்கள நீங்க தான் வாழ வைக்கணும். அவங்கள நீங்க தான் வாழ வைக்கணும். அவங்க ரெண்டு பேரும் மேஜரா? ஆமாங்க. ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டாங்களா? இல்லைங்க, சேர்த்து வைக்கலன்னா செத்து போயிடுவேன்னு அழுதாங்க. ஊருக்கு பயந்து யாருக்கும் தெரியாம நான் தான் கோயில்ல கல்யாணம் பண்ணி வைக்க நினைச்சேன்.
மேஜரானவங்க கல்யாணத்தை யாரும் தடுக்க முடியாது. அவனை வெளியே வர சொல்லுங்க. எவன் என்ன பண்ணிடுவான்னு பாத்துறேன். 101 கதவை திறந்து பையனை வெளியே கொண்ட. ஏண்டா பேட்ட பசங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்துகிட்டு இந்த திருட்டு பயலுக்கு வக்காலத்து வாங்குறீங்களா? என்ன சார் பாக்குறீங்க? உங்க பிடிவாத குணத்தை மாத்தணுன்றதுக்காகத்தான் நாங்க எல்லாரும் சேர்ந்து இப்படி ஒரு நாடகத்தை நடத்தணும். ஒரு உயிருக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு ஒரு உயிரை கொல்லணும்னு ஆசைப்படுறீங்களே, இது எந்த விதத்துல சார் நியாயம்?